எனக்கு இயேசு கிறிஸ்துவை மிகவும் பிடிக்கும். ஆனால் சபைக்கு செல்லவும், ஜெபிக்கவும், வேதாகமம் படிக்கவும் வீட்டில் அனுமதி இல்லாத சூழ்நிலை இருப்பவர்களிடம் நான் பேச விரும்புகிறேன். என்னிடத்தில் இரகசியமாக ஜெபிக்கும் ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்கிறேன். என் பிரியமான மகனே, மகளே, மதம் வேறு, ஜாதி வேறு, சம்பிரதாயம் வேறு, கொள்கைகள் வேறு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவிலும் என்னை ஏற்றுக்கொண்ட பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். சபைக்கு செல்ல அனுமதி இல்லை, வேதாகமம் படிக்க அனுமதி இல்லை. ஆனால் அவர்கள் என்னிடம் அன்பு வைத்திருக்கிறார்கள். மகனே, மகளே, நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னை வெளித்தோற்றத்தை பார்க்கவில்லை, உன் இருதயத்தையே பார்க்கிறேன். நீ எங்கு இருந்தும் என்னோடு பேசினாலும் நான் கேட்கிறேன். உன் நினைவுகளையும் சிந்தனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் அல்லவா? ஆகையால் கலங்காதே. ஒரு நாள் என்னை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வரும். வேதாகமத்தில் நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் இருந்தான். அவனை யூதர்களின் அதிகாரிகளுள் ஒருவனாக இருந்தான். அக்கால யூதர்கள் தங்கள் கொள்கைகளில் மிகவும் வைராக்கியமாக இருந்ததால் என்னோடு யாரும் வெளிப்படையாக பேச தயங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிக்கோதேமு இரவு நேரத்தில் என்னிடம் வந்து பேசினான். மனிதர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பயத்தோடு வந்தான். ஆனால் நான் அவனை அன்போடு வரவேற்றேன். அப்போது நான் அவனிடம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாதென்று சொன்னேன். இந்த உலகம் நான் மதம் மாற்றுவதற்காக வந்தேன் என்று கூறுகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், நான் மதம் மாற்ற வரவில்லை, மனம் மாற்றவே வந்தேன். துக்கத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கும் உன் மனதிற்குள் தேவ சமாதானத்தையும் தேவ சந்தோஷத்தையும் கொடுக்கவும், உன் பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து உன்னை இரட்சிக்கவும் நான் வந்தேன். உன்னை குறை சொல்லுகிறவர்களை நினைத்து வருந்தாதே. நான் உன் மனதையும் இருதயத்தையும் மட்டுமே பார்க்கிறேன். என்னோடு நீ இரகசியமாக பேசினாலும் ஜெபித்தாலும் இந்த அப்பா அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என் பிரியமான பிள்ளையே. யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக என்னை சந்திக்க வந்த நிக்கோதேமு, நான் சிலுவையில் மரித்தபோது என் சீஷர்கள் பலர் பயந்து விலகியிருந்த நேரத்தில் என் சரீரத்தை அடக்கம் செய்வதற்காக துணிவோடு முன்வந்தான். அதனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன், இரகசியமாக என்னை ஏற்றுக்கொண்ட நீ ஒரு நாள் வெளிப்படையாக என்னை அறிவிப்பாய். மறைமுகமாக என்னை நேசித்த நீ எல்லோருக்கும் முன்பாக என்னை அறிக்கையிடும் நாள் வரும். மற்றவர்களுக்கு பயந்து அமைதியாக ஜெபித்த நீ சத்தமாகவும் தைரியமாகவும் என்னோடு ஜெபிக்கும் காலம் வரும்.